முதல்வரின் காலை உணவு திட்ட பெயரை மாற்றிய தாவேகா அரசு. முதல்வர் விஜய் அதிரடி. கடந்த திமுக ஆட்சியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு தொடக்கப் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது. கடந்த பிப்ரவரி 2022 செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் இப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. விரிவாக்க திட்டத்தை மு.க. ஸ்டாலின் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்க வைத்தார். தற்போது 17.55 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த சூழலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேகா அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தந்தை பெரியாரின் பிறந்தநாளான வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என தாவேகா அரசு அறிவித்தது. இந்த நிலையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயரை மாற்றி தாவேகா தலைமையிலான தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திட்ட விரிவாக்கத்திற்கு பிறகு மாநிலம் முழுவதும் சுமார் 35 லட்சம் மாணவர்கள் வரை காலை உணவு திட்டத்தால் பயன்பெறுவார்கள் என கூறப்படுகிறது.